இந்த அம்மா வந்து 1 மாதத்துக்கு முன்னாடி வந்துச்சு. மேல் தரத்துக்கு எண்ணெய் கொடுத்தேன் பாருங்க. இந்த 10 எல்லாம் மறைஞ்சு வந்துருச்சு. இது ரொம்ப பெருசாக இருந்து இப்போ கொஞ்சம் மங்கிருச்சு. இந்த பிரச்சனை 6 மாசமா இருந்துச்சு. 20 நாளைக்கு வந்து மருந்து சாப்பிடவும் இப்போ எல்லாமே மங்கிருச்சு. இப்போ எந்த தொந்தரவும் இல்லை. கால் வீக்கமாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எந்த மாதிரி 10 இருந்தாலும் சரி, அதிலே கரும்பத்து, செம்பத்து, காசு பத்துன்னு இருக்கும். அந்த மாதிரி 10கள் பூராமே எங்களோட மருந்து வந்து ஒரு பிடியளவே கொடுத்தாலும் 25 நாள்ல நல்லா சூப்பராயிடும். பாம்பே கடிச்சாலும் விஷத்தை முறிக்கக்கூடியது. முதல் வாரில் ஒரு சின்னதாத்த வரும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா படந்துக்கிட்டே ஒரு போற இடத்துக்கு கூட மேல் திரையும் கூட சட்டை கூட அசிங்கமா இருக்கு, உட்கார முடியாது, அப்படி எல்லாம் இருக்கும். இந்த வண்டுகளை கடிச்ச விஷத்தை முறிக்கக்கூடிய 4 மாதம் சாப்பிடணும் 5 மாதம் சாப்பிடணும்லாம் சொல்ல, 25 நாள் சாப்பிட்டாவே உங்களுக்கு அந்த கம்மியாகிறதுலையுமே கண் கூட நீங்கள் பார்ப்பீங்க. 3 நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சொரியாசிஸ்க்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குதுங்க. எங்கே போய் தீர்வு காணப்பட்டு நினச்சிட்டிங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லா டீட்டெயிலும் நான் தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ மெயின் விஷயம் பார்த்துட்டு இப்போ வந்து வைத்தியர் நம்மோடு இருக்காங்க. ஐயா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? ஐயா நல்லா இருக்கமையா. ஐயா உங்கள் பேர் சொல்லலாமா யோசிக்க? அப்படியே என் பேர் வைத்தியர் இல்லை ஈஸ்வரனுங்கய்யா. இதுக்கு வந்து வண்டுகடி, பூராங்கடி, பாம்பு கடின்றது ஒரு விஷ சம்பந்தப்பட்டது. அவங்களுக்கு வந்து என்ன செய்யும், பசவசண்டு அரிக்கும். அரிசினாக்கா அந்த இடத்துல சுரண்டு நகலக்கும். அங்கே அப்படி ரவுண்டாக இருக்குது. காசா ஒரு ஆளுக்கு காசாக இருக்கும், ஒரு ஆளுக்கு பொடிசாக இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சம் நாள் பட பறந்து விடும். அவங்க சுரண்ட சுகமாக இருக்கும். அந்த இது என்ன செய்யும், ரத்தம் வராது. அந்த இடத்துல நீரா இருக்கும். சொரியாசிஸ் அப்படி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அவங்களுக்கு ரவுண்டாக இருக்கும். அந்த மாதிரி இருக்குனாக்கா அவங்களுக்கு அம்மாசி டயம், பவர்னிமி 2-3 நாள் இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அரிப்பு வந்துடும். அவங்க கரப்பான் பொருள் ஒத்துக்குறாது. அவங்களுக்கு பூசணிக்காய் சேராது, பயத்தாங்காய் சேராது, உச்சி பயிறு சேராது, கருவாடு சேராது, முட்டைன்றதெல்லாம் அவங்களுக்கு சேராது. அவங்களுக்கு பாசி பருப்பு குழம்பு நல்லா ஏத்துக்கிறோம். கத்திரிக்காய் சேராது. இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நாங்க கொடுக்குற மருந்துகள் வந்து மூலிகையா பவுடர் ஆக்கி அவங்களுக்கு 3 நாள் பத்தியம் போட்டு கொடுக்குறோம். பத்தியம் போட்டு கொடுத்தோம். கால் வீக்கமா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எந்த மாதிரி 10 இருந்தாலும் சரி, அதிலே கரும்பத்து, செம்பத்து, காசு பத்துன்னு இருக்கும். அந்த மாதிரி 10கள் பூராமே எங்களோட மருந்து வந்து ஒரு பிடியளவே கொடுத்தாலும் பின்னமா சுடு தண்ணி தான். அவங்க எந்த மருந்து அவங்ககிட்ட வாங்கி சாப்பிட்றாலும் 3 நாளைக்கு பத்தியம், உப்பு இல்லாத கஞ்சி. ஏன்னா அவங்களுக்கு உப்பு இல்லாம மிளகாவத்தை தான் சுட்டு கொடுத்து சாப்பிடணும். அவங்களுக்கு தனி சட்டி, அது தனி கரண்டி தான் வச்சு சாப்பிடணும். அவங்களுக்கு உப்புன்றது எதுவுமே போடக்கூடாது. ஓகே, இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொரியாசிஸ் பிரச்சனை இருக்குங்கய்யா. ஆமாம், அதாவது ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த உள்ளுக்குள்ள வயிற்றுக்குள்ள ஏதாவது பிரச்சனை, வேற ஏதாவது காசு தலைவலி வெளியே சொல்ல முடியாமல் இருக்கு. பட் இந்த சொரியாசிஸ் பிரச்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இத்தூண்டு சின்ன இடத்துல வருது. அப்புறம் அது பெருசாகி நீங்கள் சொல்ல மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க கை அரிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, முதுகு அரிக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது பெருசாகி ஒரு பெரிய 10 மாதிரி ஆயிடுது. அதை மறைக்கிறதுக்கு நம்ம ஃபுல் ஹேண்ட் சட்டை, அதாவது அது வந்து ஒரு வெளியே சொல்ல முடியாத பிரச்சனையாக அவங்க நினச்சிக்கிறாங்க. இதுக்கு வந்து நிறைய பக்கம் தீர்வு இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கொடுக்குற மருந்து வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நாளைங்க சரியாகுது? நம்ம அது வந்து 25 நாள்ல நல்லா சூப்பர் ஆயிரும். 25 நாளே சரியாகும். 25 நாள்ல இது வந்து நல்லா வேலை செய்யும். நம்மளோட கொடுக்குற மருந்து வந்து உள்ளு மருந்து நம்ம கொடுப்போம். உள்ள ஒரு மருந்தும் வெளியே ஒரு மருந்து கொடுப்போம். 2 மருந்து கொடுப்போம். வெளியே வந்து அது ரோமக்கண்ணில் இறங்கி அது வந்து எண்ணெயிலே கொடுக்குறது வச்சு ரோமக்கண்ணில் இறங்கி போகையில் அந்த விஷ நீர் இது சாப்பிட்டு போறோம். சரிங்க. உள்ள இருக்க மருந்து வந்து நம்ம பவுடரா கொடுப்போம். பவுடர் அது ஒரு நங்கைகள். ஓகேங்கய்யா. ஆமா, அந்த நங்கையில கொடுக்கையில ஒவ்வொரு நங்கையில் நாங்க வந்து ஒரு 25 நங்கைகள் இருக்கு. 25 நங்கைகள். ஆமா, 25 நங்கையில ஒண்ணு கருநங்கை, முள்நங்கை, பூநங்கை, மிளகா நங்கை, கீரி நங்கை, அதே மாதிரி வெறி நங்கை, கொடியா நங்கை, பெரியா நங்கை, சிரியா நங்கை, சிரியா நங்கை, இப்படி நங்கையில வந்து இருக்கு. அந்த நங்கையில வந்து நம்ம எல்லாமே கொடுக்கையில பவுடர் அடிச்சு எல்லாமே நாங்க உள்ள எல்லாமே பவுடர் ஒரே மிக்ஸ் பண்ணிடுவோம். ஓகேங்க. ஆமா, நங்கையில கொடுக்கையில இந்த நங்கையில நாங்க கொடுக்குற மருந்து இந்த இருக்கு பாத்தியா, இந்த மருந்து வந்து அவங்களுக்கு இது போறாம உள்ள கொடுக்கக்கூடிய மருந்து. இது விஷ சம்பந்தப்பட்டதுகள். பாம்பே கடிச்சாலும் விஷத்தை முறிக்கக்கூடியது. இந்த மருந்து உள்ள ஒரு பிடி அளவுது, இவ்வளவு சுடு தண்ணியில கையப்பிடிங்க. இந்த அளவு தான் நம்ம கொடுக்குற மருந்து. சுடு தண்ணியில காலையில இந்த அளவு, சாயங்காலம் இரவில் இந்த அளவு போட்டு சுடு தண்ணியில சாப்பிட்டு வந்தா உள்ள இருக்க விஷ நீரை பூரா நம்ம மருந்து என்ன செய்ய ரத்தத்துல கலந்து அந்த விஷ நீரை பூரா சாப்பிட்டுரும். அவங்களுக்கு அடுத்தடுத்து போகல அரிப்புன்றாரு மேல இருக்க 10களும் மறைய ஆரம்பிச்சிடும். ஓகேங்க. இப்போ இது எத்தனை தலைமுறையா நீங்க கொடுத்து வந்துட்டு இருக்கீங்க? இது வந்து நாங்க 3 தலைமுறையா கொடுத்துருக்கோம். 3 தலைமுறை எங்க அப்பத்தாக எங்க அபிஷேகம் கொடுத்து, எங்க அப்பையும் கொடுத்து, எங்க அப்பையில இருந்து நாங்க கொடுத்து வரோம். எவ்வளவு வருஷம் பார்த்துட்டு இருக்காங்க? அவர் வந்து எங்க அப்பத்தா எங்க அபிஷேகாலத்துல இருந்து பார்த்து வந்தது. நம்ம அப்பா கிட்ட இருந்து நம்ம கத்து வந்தது.
அப்பா எனக்கு வந்து கற்றுக் கொடுத்தது. இதை எப்படி செய்யணும், எந்த மருந்துகளை எந்த இதுகளை செய்யணும்னு அவர் அணுகுமுறையில் எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்தார். அணுகுமுறையிலே கற்றுக்கிட்டீங்க. அவர்கிட்ட இருந்து இந்தந்த மருந்து இப்படித்தான் செய்யணும், இந்த மருந்து இந்த வியாதி கொடுக்கணும்னு நம்மளுக்கு கற்றுக் கொடுத்ததுனால அன்னையிலேருந்து அப்பா காலத்துல நம்ம அது வர. இப்போ இந்த சொரியாசிஸ்ங்கிறது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வந்து ஒரு சின்ன இடத்துல வருது. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ நம்ம அந்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு அடிக்க ஆரம்பிச்சது, லைட்டாக சொரிய ஆரம்பிச்சிடறோம். அது என்ன அதுலேருந்து தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாக 10 வந்தது. அது ஒரு கட்டத்துக்கு போனால் பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாகவே வர மாதிரி ஆயிடுது. அது என்னன்னா அவங்க வெயிலில் போனால் எரியுது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து உள்ளாகிறாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 25 நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பிரச்சனை எல்லாமே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சு இருக்கீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு உள்ள கொடுக்குறீங்க. காலையில் ஒரு பிடி சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் அது போக வந்து பார்த்தீங்கன்னா இரவில் ஒரு டைம் சாப்பிடணும்னு சொல்கிறீங்க. இது போக வெளியே அப்ளை பண்ணுறதுக்கு என்ன வச்சிருக்கீங்க? வெளியே அப்ளை பண்ணுறதுக்கு இந்த எண்ணெய் காய்ச்சி இருக்கும் சாமி. இந்த மருந்து வந்து நம்ம கொடுக்குற மருந்து வந்து இது வெளியே அப்ளை பண்ணுறது. இது வந்து எண்ணெயாகவும் இருக்கும். அது எங்கே இருக்கோ அந்த இடத்துல இப்படி தடை விடுறது தான். ஆமாம், தடை விட்டாக்கா இந்த எண்ணெய் என்ன செய்யும், அது உள்ள ரோமக்கண்ணில் இறங்கிடும். ரோமக்கண்ணில் இறங்க அவங்களுக்கு அந்த அரிப்புன்றது பூராமே மறைஞ்சிரும். கை வந்து அரிக்க. ஆமாம், அவங்களுக்கு இப்படி எல்லாம் எங்கன்னு அந்த இருக்க இடத்துல தடை விடுறது. இது பூராமே தடை விட்டோமா உள்ள பூராம ஓடிடும். எல்லாமே மறைஞ்சு அந்த ரோமக்கண்ணில் இறங்க இருக்கிறதுல. ஆமாம், அவங்களுக்கு கை எரிஞ்சு இருக்கும், ஒரு ஆளுக்கு கழுத்தில் இருக்கும், ஒரு ஆளுக்கு வகுத்துல இருக்கும், ஒரு ஆளுக்கு காலில் இருக்கும். இது வந்து ஒவ்வொரு ஆளுக்கு ரத்தத்தை பொறுத்து ஒவ்வொரு இடம் வரும். சரி, முதல் வாரில் ஒரு சின்ன ரத்தம் வரும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படந்துக்கிட்டே ஒரு போகிற இடத்துக்கு கூட மேல் திரையும் கூட சட்டை கூட அசிங்கமாக இருக்கும், உட்கார முடியாது, அப்படி எல்லாம் இருக்கும். ஒரு ஆளுக்கு பாலமாக வெடிக்கும், ஒரு ஆளுக்கு அடுக்கடுக்கு அப்படி சட்டை மாதிரி கலரும், ஒவ்வொரு ஆளுக்கு அப்படி கொச கொசன்னு புண்ணாகி போகும். எப்படி வந்து இத்தனோட ஒரு சின்ன ஒரு விஷயமா வருது, அது எப்படி நம்ம சொரியாசிஸ் கண்டுபிடிக்க முடியும்? ஸ்டார்டிங்லேயே அது வரையில் அப்படி படந்துக்கிட்டே வரும். சின்ன வந்து ஒரு சின்ன குண்டு முத்தகல இந்த நிற்கும், அது கொஞ்சம் கொஞ்சமாக படந்துக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும், அகலமாகிக்கிட்டு சித்தி இருக்கு ஊராமே அவனு பசவசப்பு அரிப்பு அதிகமாக கொடுக்கும். அரிப்பு அதிகம் சுரண்ட போது அவங்களுக்கு தெரியும், சும்மா சுரண்டியை தவிச்சு போவாங்க. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மூலிகைகள் வச்சிருக்கீங்க, நிறைய வேர்கள் மாதிரி வச்சிருக்கீங்க, கிழங்கெல்லாம் வச்சிருக்கீங்க, காய்கறிகள் வச்சிருக்கீங்க. இதெல்லாம் என்ன அதோட பயன்பாடு என்ன சொல்ல முடியுங்களா? அப்படி இது பூராமே பவுடர் அடிக்கிறது, மருந்துகள் பவுடர் அடிக்கிறது. இதெல்லாம் என்னங்க? இதெல்லாம் நங்கைகள். ஆமா, இது கூட நங்கை. இது என்ன நங்கைங்க? இது வந்து பெரிய நங்கை. ஓகேங்க. இது வந்து வெறி நங்கை. இது வந்து கருநங்கை. ஓகே. இந்த நங்கை வந்து நம்மளுக்கு வந்து காவு நங்கை. ஓகே. ஆமா, அந்த அது வந்து இருக்கு பாத்தியா, அது மிளகா நங்கை. இது மிளகா நங்கை. ஆமா, ஓகேங்க. இது வந்து மிளகா நங்கை. அந்த இது வந்து இருக்குன்னு பெரிய மரத்து மூலிகை. ஓகே ஓகே. பெரிய இது வந்து கொடிநங்கை உள்ளது. இது கொடிநங்கை. இது ஒரு இலையில உருவியாச்சு, ஒரு காய போட்டு நீ இது மருந்து இடிப்பீங்களா? இது இடிப்போம். அதாவது இலை இடிப்பீங்க, வேறு. ஆமா, இது இதோட கொலையே இடிப்போம், இதோட பட்டையே இடிப்போம். இதுல வந்து பட்டையில வந்து தன்மை இருக்கும். ஆமா, அந்த முறிக்கக்கூடிய தன்மை, விஷத்துகளை முறிக்கக்கூடிய ஊராமே பட்டையில உண்டு. அது வச்சு இதை உரல்ல போட்டு இடிக்கையில, அது காய போட்டு இடிக்கையில பட்டை உரம் கலந்துருவோம். அந்த பட்டையை எடுத்து அந்த பவுடருக்குள்ள கலந்துருவோம். அந்த நங்கைக்குள்ள பவுடருக்குள்ள கலந்தாத்தியும் எல்லாம் வேலை செய்யும். கட்டையிட்டு வச்சிருக்கீங்க. ஆமா, இது வண்டுகளி பட்டை. இது வந்து வண்டுகளி பட்டை. இந்த வண்டுகளை கடிச்ச விஷத்தை முறிக்கக்கூடிய பட்டை. ஓகே ஓகே. இதுல எல்லாம் இடிச்சு உள்ள மருந்துக்குள்ள போட்டு இடிப்போம். இது வந்து வண்டுகளி பட்டை. இது மரம் இருக்க இடத்துல வண்டு இருந்துச்சுனாக்கா, இந்த மரம் இருக்குன்னா அங்க போற வண்டு கூட அந்த மரத்தை சுத்தி போகும். வண்டு வாரதுல அதே இதுக்கு பேரு வண்டு கொல்லி அப்படின்னா, இதோட வாடை தட்டினாலுமே அங்கே அப்படியே வந்து மயங்கி செத்துப்போம். அந்த மரம் இருக்க இடத்துல ஒரு சாக்கு வண்டை இல்லாம் செத்து கிடக்கும். ஓகே ஓகே. இதோட மரம் காத மாதிரி இழுத்து அந்த வண்டை கொண்டு விடும். ஓகே ஓகே. அது வச்சு இதோட பட்டையை நாங்கள் உடுக்கல, அந்த விச நீரை அது கொண்டு விடும். அதுக்கு அப்படிங்கும்போது அந்த அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகும். சரியாயிரும். ஓகேங்க ஓகேங்க. இங்க எதுவும் வச்சிருக்கீங்க? கிழங்கு மாதிரி வச்சிருக்கீங்க. இது வந்து அது வந்து ஆகாயக்கரடன். ஆமா, இது வந்து ஆகாயக்கரடன். இது வந்து நம்ம எண்ணெயில நாங்க இந்த விஷத்துக்கு காய்ச்சி மேல போடுறோம்னா அப்ப எண்ணெயில போட்டு காய்ச்சி எங்க கிடைக்கும் உங்களுக்கு? இதெல்லாம் நாங்க மலையில தான் காட்டு மலை பகுதி தான் தோண்டி எடுக்கிறது எல்லாமே. ஆமா, இது ஆகாயக்கரடன். இந்த பட்டை வச்சிருக்கீங்க, இது என்னங்க? அது ஐயா, இது வந்து கரடக்கொடி. இது வந்து எண்ணெயில காய்ச்சி நாங்க எண்ணெயில காய்ச்சறதுக்கு. இது வந்து பெரிய தலசூரிலின்ற ஈஸ்வர மூலிகைன்ற பேரு உண்டு. ஈஸ்வர மூலிகை. இது வந்து விஷத்தை முறிக்கக்கூடிய மூலிகை. இது எல்லாமே எல்லாமே இது பூராமே நாங்க எண்ணெயில காய்ச்சிருவோம். எண்ணெயில காய்ச்சுவோம். அது பூரா எண்ணெயில காய்ச்சுவோம். அந்த பழங்கள் பூராமே எண்ணெயில காய்ச்சறதுக்கு. இத்தனை உள்ள போடணுங்களா? ஆமா. ஓகே ஓகே. எண்ணெயில காய்ச்சற
பொருள் பூராமே இது இன்னும் நிறையா மூலிகை போடுவோம். எண்ணெயில் போடையில் அந்த விஷத்தை முறிக்கக்கூடிய மூலிகை பூரா எண்ணெயில் போட்டு எண்ணெய் நம்ம தேய்ச்சோ 25 நாள் கரெக்டாக தேய்ச்சிட்டு வந்தாவே போதும், அப்படியே அரிப்புன்றதுலாம் கண்ட்ரோல் ஆகிடும். இதுக்கு அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பத்தியம் சொல்லுவாங்க. என்ன பத்தியம் நீங்கள் பண்ணுறீங்க இதுக்கு பத்தியம் வந்துங்க உப்புலாத கஞ்சி அவங்களுக்கு கொடுப்போம். எத்தனை நாளைக்கு சாப்பிடணும்? 3 நாளைக்கு. 3 நாள் சாப்பிட்டா போதும். 3 நாள் உப்புலாத கஞ்சி சாப்பிட்டாலுமே சூப்பராக போகும். அவங்க ஆயில் முழுவதும் நம்மளுக்கு வந்து கண்ட்ரோல் ஆகி நல்லா போயிடுவாங்க, நல்லாயிருவாங்க. ஆமாம், இது வந்து பாரம்பரியமாக அவங்க கொடுத்து அன்னைக்கு பத்தியம் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த பத்தியத்தை முறிக்கிறதுக்கு என்ன சொல்லிருக்காங்க, 7 மிளகு. 7 மிளகு. ஆமாம், பத்தியம் 3 நாள் கழிச்சு உப்புலாத கஞ்சி குடிச்சதுக்கு பிற்பாடு 7 மிளகை வச்சு அம்மியில் வச்சு அரைச்சி அந்த வெந்நீரில் ஒரே வெந்நீரை வச்சு அவங்களுக்கு குளிப்புக்க விட்டு அந்த இதில் கொஞ்சோண்டு மிளகையோட சாறு கொஞ்சோண்டு வாயில் கொஞ்சம் சாரை குடிச்சிட்டு கொஞ்சம் அந்த மிளகு தண்ணியில் நம்ம குளிக்கிறோம் பார்த்தியா, அதே பத்தியத்தை முறிச்சு 7 மிளகு உள்ள போட்டு அரைச்சு உள்ள போட்டு கலக்கி விட்டு அதுல மேல ஊத்தி கொடுத்தா அவங்களோட ஊராமே முறிஞ்சிரும். அப்புறம் அவங்களுக்கு உப்பை வறுத்து வச்சு கல் உப்பை ஒரு பாக்கெட்டை வடசீட்டில் வச்சு வறுத்துக்கிட்டு அவங்க அரை உப்பு போட்டுக்கிட்டு புளிப்பு மாட்டு சேர்க்காம சாப்பிட்டு வந்த அளவுக்கு பாசி பருப்பு குழம்பு அவங்களுக்கு சூப்பராக அங்கிட்டு ஒரு 20 நாளைக்கு சாப்பிட்டாலே போதும். அந்த அரிப்பும் இருக்காது, எது இருக்காது, பொண்ணு போட்டு எதுவுமே இருக்காது, மறைஞ்சு ஓடி. இவர் சொல்ற மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த சொரியாசிஸ் பிரச்சனை இருந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா தீர்வு கொடுத்துட்டு இருக்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 3 தலைமுறை அதை பண்ணிட்டு இருக்காங்க. ஐயா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷமா பார்த்து இந்த மருந்து வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த அம்மா வந்து 1 மாதத்துக்கு முன்னாடி வந்துச்சு. வந்து வரப்போ நான் மருந்து கொடுத்தேன். என் மருந்து கொடுக்கையில் மேல் தரத்துக்கு எண்ணெய் கொடுத்தேன். இந்த எண்ணெயை போடவுமே இந்த இடத்துல இருக்கு பாருங்க, இந்த 10 எல்லாம் மறைஞ்சு வந்துருச்சு. இப்போ பூரா மறைஞ்சு வந்துருச்சு. இந்த கடத்துல இருக்கிறதுலாம் இது ரொம்ப பெருசா இருந்து இப்போ கொஞ்சம் மங்கிருச்சு. இந்த கையில இருக்கிறதெல்லாம் மங்கிருச்சு பாருங்க, மங்கிருச்சு. பூரா இது பூராமே மறைஞ்சு வந்துருச்சு. இதுக்கு பூராமே உள்ள மருந்து கொடுத்து எப்படிங்க தேய்ச்சி இது வந்து அந்த இடத்துல மட்டும் இந்த எண்ணெயை வந்து அந்த இடத்துல தடை விட்டாலுமே போதும். ஆமா, அவங்களுக்கு இந்த மாதிரி தடை விட்டாலுமே போதுமானது. ஆமாம், போதுமானது. புள்ளியா இருக்கும் அந்த விஷத்துகள் அங்கே பிள்ளிக்கிட்ட தடை விட்டாலே போதும். இந்த இடத்துல இருக்கு அப்படி தடை விட்டாலே போதும். இந்த மருந்து தடை விட்டா போதும். அந்த விஷம் அங்கனதான் இருக்கும் அதிகமாக. அந்த விஷத்தை முடிச்சு விட்டுரும். ஓகே. ஆமா, இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஐயாக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 1 மாசம் முன்னாடி வந்திருக்கீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ 20 நாளா வந்து ஐயா சொல்ற மாதிரி எண்ணெயெல்லாம் போட்டிருக்கீங்க. எவ்வளவு மாசமா அந்த பிரச்சனை இருந்துச்சுமா, சொரியாசிஸ் பிரச்சனை? இந்த பிரச்சனை 6 மாசமா இருந்துச்சு. இருந்ததுல இப்போ ஒரு 20 நாளைக்கு வந்து மருந்து சாப்பிடவும் இப்போ எல்லாமே மங்கிருச்சு. சரி, இப்போ உங்களுக்கு பிக்கிறது எப்படிங்க இருக்கு? கொஞ்சம் கம்மியா இருக்கலாம் எப்படிங்க? இப்போ எந்த தொந்தரவும் இல்லை, எந்த இதுவும் இல்லை. ஓகே. அந்த தழும்பு மறந்துக்கிட்டே வருது, எந்த தொந்தரவும். லைவா நீங்க முன்னாடி பாருங்க, ஆக்சுவலா முன்னாடி இருந்தது பாத்தீங்கன்னா நல்லா அழகா இருக்கு. அதோட மார்க் தானா தெரியுது பாருங்க, இங்க தழும்பு மட்டும் மார்க் தெரியுது பாருங்க. அந்த 2 தெரியுது, இங்க கணது கிட்ட பாருங்க. ஸோ நல்லா பாத்தீங்கன்னா முதல் இருந்ததுக்கு பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே மறைய ஆரம்பிச்சிருச்சு. அவங்களுக்கு பின்னாடி மறைஞ்சிருச்சு. இந்த பின்னாடி பாருங்க, இது பூரா பின்னாடி இருக்கிறதுல இது இப்போ இதெல்லாம் அதிகமாக இருந்துச்சு. இப்போ கரும்பு எல்லாம் மாறி வந்துருச்சு. அந்த கருப்பு பூரா மாறிடுச்சு. இது பூரா மாறிடுச்சு. இது பூரா பெருசா மாறிடுச்சு. இப்போ முதல்ல இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. அரிக்கிறதா எந்த அறுப்பு எதுவும் கிடையாது, அரிப்பில் எதுவும் கிடையாது. சொல்ற கரெக்டாக பத்தியத்தை மட்டும் கரெக்டாக செஞ்சு பத்தியம் 3 நாள் இருந்தேன். 3 நாள் இருந்தேன். ஓகே. இப்போ 15 நாளா தேய்க்கவும் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு வெளியே பார்த்ததுக்கு இங்கே பார்த்ததுக்கு திருப்திகரமா இருக்குங்களா? ஆஸ்பத்திரியில் பார்த்து எதுவும் இல்லை, இப்போ இங்கே பார்க்கவே எல்லாமே மறைஞ்சிருச்சு. கரெக்டுங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து ரொம்ப வருஷமா இருக்கு. ஐயா அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 மாசமா அந்த ப்ராப்ளம் இருக்கு. உங்களுக்கு 2 வருஷமா இருக்கு, இல்லை 3 வருஷமா இருக்கு, இல்லை 5 வருஷமா இருக்குன்னா நீங்கள் அதை ரொம்ப யோசிச்சுக்கிட்டு வெளியே வாங்கி இது பண்ண எனக்கு எதுவுமே சரியா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஐயா வந்து அணுகுறாங்க. ஏன் சொல்கிறேன்னா லைவாக வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டு நம்ம இருக்காங்க, அவங்களுக்கு இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த எண்ணெய் லைட்டாக எடுத்து அந்த இடத்துல தடவிட்டு நம்ம காலையில் ஒரு முறையும் சாயந்தரம் ஒரு முறையும் அதை நம்ம அந்த பொடியை சாப்பிடணும். இது கரெக்டாக பண்ணிட்டு வந்தாலே போதும், கண்ட்ரோல் ஆகிடும். இது அதிகமாகவும் சொல்ல, அதாவது ஒரு 4 மாதம் சாப்பிடணும், 5 மாதம் சாப்பிடணும்லாம் சொல்ல, 25 நாள் சாப்பிட்டாவே உங்களுக்கு அந்த கம்மியாகிறதுலேயுமே கண் கூட நீங்கள் பார்ப்பீங்க. 3 நாள் நீங்கள் பற்றி இருந்தால் போதும். நீங்கள் 1 மாதம் இருக்கணும், 2 மாதம் இருக்கணும், 6 மாதம் இருக்கணும் அவசியம் கிடையாது. வெறும் 3 நாள் ஐயா சொல்கிற மாதிரி பற்றி இருந்துட்டு 25 நாள் தொடர்ந்து ஐயா சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா சரியாக ஆரம்பிச்சிருங்க. அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கையில் இருக்குது, அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணத்தில் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட வயிறு பகுதியில் இருக்கலாம், நெஞ்சு பகுதியில் இருக்கலாம், இல்லை முதுகு பகுதி கீழே இங்கே எல்லா பக்கமே இருக்கலாம். ஏன்னா ஒரு கை காலம் நமக்கு வெளியே தெரியும். ஓகே, இது உள்ள இருக்கிறதெல்லாம் உள்ள அப்ளை பண்ணலாமா? எப்படிங்க பண்ணலாம். அந்த உள்ள இருக்கிற சட்டை அவங்களுக்கு இப்போ ஆண்களாக இருந்தால் சட்டையை விட்டு தடவிக்கலாம், பெண்களாக இருந்தால் சட்டைக்குள்ள இருக்கிற தடவி தொட்டு அந்த இடத்துல தடவி விட்டோமாக்க அது அப்படியே ரோமக்கல்ல இறங்கிடும். அந்த தடவையில் அழுத்த தடவி விட்டு ரோமக்கல்ல இறங்கி. இது ஒரு நாளைக்கு எத்தனை டைம் தடவணும்? எப்படிங்க? 2 வேலை தான். காலையில் ஒரு வேலை, நைட்டுக்கு ஒரு வேலை தடவி விட்டாலே போதும். இது காலையில் தேய்ச்சது பூராமே அந்த ரோமக்கல்ல இறங்கிடும். நம்ம 2 உள்ள மருந்து கொடுக்குறோம்ல,
உள்ளே மருந்து கொடுத்து அது ரத்தத்துல பூரா அது சரி பண்ணி வந்துடும். கண்டிப்பா நம்ம அந்த கிளட்ட பெட் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி வர்றது எல்லாமே உள்ள போய் பார்க்கற சரியாயிரும். சரி பண்ணி வெளியே அந்த புண்ணு படை மாதிரி இருக்கிறது எல்லாமே வெளியே இது நம்ம அப்ளை பண்ணும்போது சரியாயிரும். இந்த புண்ணை பூரா ஆத்தி வந்து அந்த உள்ள விசையெல்லாம் முடிச்சு போடும். அது சாப்பிட்டு போடும். சாப்பிடையில அந்த அரிப்புன்ற தன்மை குறைஞ்சிக்கிறோம். அது தானாவே அவங்க புண்ணா இருந்தாலும் ஆறுறதுக்கு ஆரம்பிச்சிடும். அவங்க சொரணி புண்ணாக்கி வச்சிருந்தா ஆறுறதுக்கு ஆரம்பிச்சு. இதான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 வகையான மூலிகைகள் போட்டு கஷ்டப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேடி கண்டுபிடிச்சு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மூலிகை எங்கே கிடைக்கும்? எங்களுக்கு வந்து சதுரகிரி மலையில தான் நாங்கள் பிடுங்குவோம். சதுரகிரி மலையில பிடுங்குவோம். ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒவ்வொரு மூலிகையிலும் ஒரு ஏரியா கம்பத்தில் பிடுங்குவோம். ஒரு ஏரியாவுக்கு பெரியவளத்து சைடு பிடுங்குவோம். இது வந்து ஒவ்வொரு மூலிகையும் ஒவ்வொரு இடத்துல இருக்கு. எல்லா இடத்துலயும் இருக்காது. தேடிதான் நாங்கள் பிடுங்குவோம். சரிங்க சரிங்க. பிடிங்க வந்து நாங்கள் எல்லாமே கொடுக்குறது மருந்துங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு பேஷண்ட் நம்ம இருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 20 நாள் அந்த மருந்து வந்து கரெக்டாக வந்து அப்ளை பண்ணிட்டேன். அது சரியாகிறதையும் லைவாக உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருப்பேன். உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா கீழே நான் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். அதுபோல் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. நன்றிங்க. நன்றி. ரொம்ப நன்றிங்க. நன்றி.